Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 25/7/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி போடுற 5வது வீடியோ அது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு யூஜி 2025 ரவுண்டு ஒன்றுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க, இப்போ வந்திருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் அப்டேட் இது தான். டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இதில் உங்களுக்கு ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதே போல் என்ஆர்ஐ சீட்டுக்கு, மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு, அதே போல் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும், ஐஆர்டி வார்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்றைக்கி காலையில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது இது எதுக்கு அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன், செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்போ செய்யணும் அப்படின்னா 30/7/2025 காலை 10 மணியிலிருந்து, ஓகேங்களா, 4/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே செஞ்சுட்டு அப்போவே என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட்டையும் கட்டிக்கலாம். அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங்கையும் அப்போவே பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கையும் அப்போவே பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாடுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இப்போது இந்த கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு 1 அப்படிங்கிற ரேங்க்கில் இருந்து 39,853 அப்படிங்கிற கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் ரேங்க்கில் வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா எலிஜிபிள் மார்க் 113லேருந்து ஹையஸ்ட் மார்க் தமிழ்நாட்டில் டாப் 1 665 அது வரைக்கும் இருக்கிற எல்லா மாணவர்களுமே இந்த ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து ஜென்ரல் ரேங்க் 28,279 வரைக்கும், சிம்பிளாக சொல்லணும்னா 113லேருந்து 641 வரைக்கும் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். சரி, இப்போ ப்ராசஸிங் இதெல்லாம் செஞ்சுட்டேன் சார், சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட்டுக்கான ப்ராசஸிங்கை 5/8/2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி செய்து ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது 6/8/2025. இப்போது இந்த தேதியில் தான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 6/8/2025 மாலை 5 மணி. அதுக்கு முன்னதாகவே 6ஆம் தேதி காலையிலேயே உங்களுக்கு என்ன தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரிசல்ட் கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு, தமிழ்நாடு ரிசல்ட்டை பார்த்துட்டு, ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டை நீங்கள் 30ஆம் தேதி பார்த்துட்டு கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் 6/8/2025 6/8/2025 ஒரு 10 o'clock உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய டென்டேட்டிவ் ரிசல்ட் கிடச்சிரும். ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போக போகிறீங்களா, ஸ்டேட் கோட்டாவுக்கு போக போகிறீங்களாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் தி எப்போ உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா
6ஆம் தேதியிலிருந்து, அதாவது 6 ஆகஸ்ட் 2025 11/8/2025 12 மணி வரை, மதியம் 12 மணி வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் முழுவதும் ஆன்லைனில் பே பண்ணால் தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்குதா, பேலன்ஸ் இருக்குதா, உங்களுடைய டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா பிரச்சனை இல்லை, 18,073 தான். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாகட்டும், என்ஆர்ஐ சீட் ஆகட்டும், இதுக்கெல்லாமே கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். இது எல்லாத்தையுமே இப்போ இருந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸுக்கு மேலே அதுக்கான சர்வீஸ் சார்ஜு, ஜிஎஸ்டி, டேக்ஸு, பேங்க் டு பேங்க் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் சார்ஜஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். அதுக்கு எல்லாத்துக்குமே பேலன்ஸ் இருக்குதா, அப்புறம் பர் டே டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது நாட் ரீஃபண்டபிள். இந்த நாட் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணுன்னா 500 ரூபாய், ஓகேங்களா. அதுவே கவர்மெண்ட் கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் 500 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1000 rupees, ஓகேங்களா. சரி, இதில் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கும் உங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட தேவையில்லை. அதுவே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 கட்ட வேண்டும். அதாவது 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நீங்கள் சாய்ஸஸ் போடணும் அப்படின்னா 30,000 கட்டணும். இதில் எக்ஸம்ஷன் யாராக இருக்குது அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் ஷெட்யூல் கேஸ்டில் கன்வெர்டட் கிறிஸ்டியன் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் 1000 ரூபாய் கட்டிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் இது ரீஃபண்டபிள் 1 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த 30,000ம் ரீஃபண்டபிள், ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் என்ன, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் மாணவர்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினராக இருந்து அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. சாய்ஸ் ஃபில்லிங், கேண்டிடேட் வில் ஹேவ் டு ஆப்ஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஆல் த சீட்ஸ். இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸஸ் கொடுக்கலாம். த கேண்டிடேட் ஹேஸ் அப்ளைட் ஃபார் போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, he will have choices for both government as well as the இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டுலேயுமே சாய்ஸஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆல் த சாய்ஸஸ் அவைலபிள் அண்ட் வில் த சாய்ஸஸ் இன் ஆர்டர் ஆஃப் த ப்ரிஃபரன்சஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வரிசையினுடைய அடிப்படையில் உங்களுக்கு அதற்கான மதிப்பெண் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்லையோ இல்லை ரேண்டம் பேசிஸ்லையோ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் லாக் ஹிஸ் ஆர் ஹர் சாய்ஸஸ் டில் லாஸ்ட் டேட், அதாவது லாஸ்ட் டேட்டில் சாய்ஸ் லாக்கிங் 5 PM வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு வேளை லாக் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த சாய்ஸஸ் ஆட்டோ லாக் ஆயிரும். அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் சாய்ஸ் லாக் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி, நம்மளுடைய ரைட்ஸ். சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படும். செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டெக்னிக்கல் எரர் இருந்தாலோ, கனெக்டிவிட்டி எரர் இருந்தாலோ, இன்டர்நெட் எரர் இருந்தாலோ அதற்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்மிஷன் டு த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் ஷல் பி மேட். இது ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் தான், ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரேங்க் அப்ளைடு பை த ரூல்ஸ் அண்டு ரிசர்வேஷன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த கல்லூரிக்கான டியூஷன் ஃபீஸை செலுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில்
நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். எப்படி ஹவு டு டவுன்லோடு த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஒருவேளை பிடிஎஸ் அலாட்மெண்ட் இருந்தால், உங்களுக்கு பிடிஎஸ் அலாட் ஆயிடுச்சுன்னா, இஃப் அலாட்டட் எ பிடிஎஸ் சீட் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ், உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் பிடிஎஸ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக கல்லூரியில் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். இது எதனால் அப்படின்னா, ஆஸ் பர் த அரசாணை ஜிஓ நம்பர் 868 ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 18/7/2023 2018/7/2023 அரசாணையின்படி இந்த முறை நடைமுறைக்கு உள்ளது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆல் த கேண்டிடேட் சுட் மேக்ஸ் யூர் சஃபிஷியன்ட் ஃபண்ட், இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இஃப் த அலாட்டட் கேண்டிடேட் சுட் டவுன்லோட் தர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் உங்களுடைய ஒரிஜினல்ஸோடையும், அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நாள் நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துடணும். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒதுக்கப்படாது. ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் வந்து என்னென்ன ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் இன் த செலக்டட் காலேஜஸ் இட் செல்ஃப், அதாவது உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியிலேயே நடைபெறும். அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸோடு போனால் தான் உங்களை அட்மிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இஃப் யூ டு நாட் ரிப்போர்ட் டு த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் டு விச் ஆர் அலாட்டட் ஆன் ஆர் பிஃபோர் தட் ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைம், the admission will be cancelled without any further notice. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். The candidate selected for admission should give the self-declaration form at the time of reporting to the concerned college that he or she liable for forfeiture of selection. இதை அடுத்தடுத்த ரவுண்டுகளில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், எப்போவெல்லாம் 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான டேட்டு, டைமு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா 7.5% ஆன்லைன் இல்லை, அதாவது 7.5% மாணவர்களுக்கான, அதே போல் ஸ்பெஷல் கேட்டகரி மாணவர்களுக்கான, சிறப்பு பிரிவினருக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் எப்போ ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. யார் ஸ்பெஷல் கேட்டகரி? அரசு பள்ளி மாணவர்கள், அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்களுக்கெல்லாம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 30/7/2025 காலை 8 மணிக்கு சீரியல் நம்பர் 1லிருந்து 15 வரைக்கும் ஆல் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட 30/7/2025 8 மணிக்கு, அதே போல் 30/7/2025 8:30 மணிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய குழந்தைகளுக்கு, 30/7/2025 9 மணிக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நேரடியாக உங்களுக்கு எங்கே நடக்குது, வென்யூ வந்து லெக்சரர் ஹால் 2, தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை. அப்போ சிறப்பு பிரிவினருக்கு நேரடி கலந்தாய்வு 30/7/2025 நடக்குது. அதுக்கான லொக்கேஷன் கியூஆர் கோடு வந்து இருக்குது, நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிட்டும் போய்க்கலாம். ஓகேங்களா? நியர்பை பஸ் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா சிம்சன் ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப்பு. நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ. நியரஸ்ட் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னவெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, HSCR ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, தமிழ்நாட்டில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது போக எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை எடுத்துகிட்டு போகணும். சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆர் பீயிங் கால்டு ஃபார் த கவுன்சிலிங் அலாட்மெண்ட் இஸ் நாட் கேரண்டீட் டு
எவ்ரி ஒன் அனைவருக்கும், அதாவது அந்த அன்னைக்கு அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாரும் நேரடி கலந்தாய்வில் கலந்துக்கணும். அதில் தகுதியானவர்களுக்கு அந்த அன்னைக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நேரடியாக அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டையும் கையில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு. இப்போ அலாட்டட் கேண்டிடேட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அவங்க என்ன பண்ணணும்னா டிமாண்ட் டிராஃப்ட்டு ரூபாய் + 18,073 ரூபாய்க்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லைன்னா அங்கே போய் எடுத்துக்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாணவர்கள், அதாவது ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கிற மாணவர்களாக இருந்தால் 500 + 12,073. பிடிஎஸில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்களாக இருந்தால் 500 + 16,073 டியூஷன் ஃபீஸோட. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் 500 + 12,073. அலாட்மெண்ட்டு வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் ஆனுவல் இன்கம் 2 லட்சத்துக்கு இருக்கிறவங்களுக்கு எதுவும் கிடையாது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மோர் தேன் 2.5 lakhs இருக்கிற மாணவர்கள் வந்து 500 + 10,073 ரூபாய். ஓகேங்களா? இது வந்து சிறப்பு பிரிவினருக்கானது. அடுத்த விஷயம் யாருக்கு? ரெண்டாவதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ அது வந்துட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் யாருக்கு? எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ், எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் டிகிரி. இது வந்து கவர்மெண்ட் சீட் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் டென்டல் இஎஸ்ஐசி 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. ஓகேங்களா? இவங்களுக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.